காலையில பொழுது விடிஞ்சதுமே சிட்டு எந்திரிச்சு பக்கத்துல தூங்கிட்டு இருந்த சின்னுவ பார்த்தா. ஆனா சின்னு அங்க இல்ல. காலையிலேயே இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு கோபுவை பார்த்தா. கோபு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தா. சிட்டு காலையில சாப்பாடு செய்ய கிச்சனுக்கு போனா. கிச்சன்ல மளிகை பொருட்கள் எல்லாம் தீந்து போயிருந்துச்சு. என்ன எல்லாம் காலியா இருக்கு? இதுக்கு தான் எல்லா பொருளையும் வாங்கி வைங்கன்னு சொன்னா எங்க கேக்குறாரு? காலையில பால் கூட வாங்கி வைக்கல. சிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க சின்ன வந்துச்சு. எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? பொறுமையாயிரு சிட்டு, வந்ததுமே ஏன் இப்படி கத்துற? வீட்டில் சமைக்க அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. காலையில் டிஃபன் செய்ய வேணாமா? கோப்பு எந்திரிச்ச உடனே காப்பி கேட்பான். சரி, நீங்கள் போய் முதல்ல பால் வாங்கிட்டு வாங்க. இல்லை சிட்டு, எனக்கு 2-3 நாளாக வேலையே கிடைக்கல. கையில் இருந்த காசும் செலவாயிருச்சு. அதான் காலையில் எந்திரிச்சு ஏதாவது வேலை இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல. நான் என்ன பண்ண சிட்டு? என்ன சொல்கிறீங்க? வேலை இல்லைன்னு நம்ம புத்திக்கு தெரியும், ஆனால் வயிற்றுக்கு தெரியுமா? சாப்பாடு இல்லாமல் நீங்களும் நானும் இருக்கலாம், கோபு இருப்பானா? சரி சரி, புலம்பாத. நான் போய் பாரிக்கிட்ட ஏதாச்சும் பணம் கிடைக்குமான்னு கேட்குறேன். கிடைச்சா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர்றேன். இப்படி சொல்லிட்டு சின்ன பாரி வீட்டுக்கு போச்சு. பாரி, பாரி. யாருப்பா அது? நான் தான் பாரி, சின்ன வந்திருக்கேன். உடனே பாரி எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. வா சின்ன, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அப்படின்னு பாரி கேட்டதும் சின்ன சொல்லுச்சு. பாரி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. 2-3 நாளாக வேலை இல்லையில. வீட்டில் சமையலுக்கு தேவையான பொருள் வாங்க கூட காசு இல்லை. அதான் ஏதாச்சும் காசு இருந்தா கொஞ்சம் கடனா தர்றியா? வேலை கிடைச்சதும் உடனே திருப்பி தந்துடுறேன். இப்படி சின்ன கேட்டதும் பாரி அமைதியா நின்னுச்சு. என்ன பாரி, என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற? அப்ப பாரியோட மனைவி கபு அங்க வந்தா. சின்னு அண்ணா, எங்க நிலைமையும் உங்க நிலைமை மாதிரி தான். அவருக்கும் சரியா வேலை இல்லை. நாங்களும் சாப்பிட எதுவுமே இல்லாம தண்ணியை மட்டும்தான் குடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாரி, கபு என்ன சொல்றா? ஆமா சின்னு, எனக்கும் கொஞ்ச நாளா எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. நாங்களும் கஷ்டத்துல தான் இருக்கோம். இப்படி பாரி சொன்னதை கேட்டு சின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே சின்ன இப்படி சொல்லிச்சு. சரி, பரவாயில்ல. வா பாரி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கிற பணத்தை சரிபாதியா பிரிச்சு எடுத்துக்குவோம். சின்னு இப்படி சொன்னதும் பாரி தன் நண்பன் சின்னுவோட நல்ல குணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க எல்லா இடத்துலயும் வேலை தேடி போனாங்க. ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்காததுனால சின்னுவும் பாரியும் ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்து ஓய்வெடுத்தாங்க. அப்போ அந்த வழியா மணிக்கழுகு வந்துச்சு. என்ன பாரி, சின்னு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? ஒன்றுமில்ல மணி அண்ணா, வேலை தேடி அலைஞ்சோம், களைப்பா இருந்துச்சு, அதான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அப்படியா? நான் என்னோட நிலத்துல தானியத்தை பயிரிட்டு இருக்கேன். அது நல்லா முளைச்சு இப்போ அறுவடைக்கு தயாராகி இருக்கு. என்னால் தனியாக அந்த வேலையை செய்ய முடியாது. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு பணம் தர்றேன். மணிக்கழுகு இப்படி சொன்னதும் பாரியும் சின்னுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே மணிக்கழுகு கிட்ட கேட்டாங்க. மணியண்ணா, நாங்கள் வேலைக்கு எப்போ வரணும்? நாளைக்கு காலையில் நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க, சரியா? இந்தாங்க, இந்த பணத்தை முன்பணமாக வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கழுகு 2 பேருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போச்சு. சின்னுவும் பாரியும் அந்த பணத்தை வச்சு மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு சின்னுவும் பாரியும் வேலைக்கு கிளம்புனாங்க. அங்க தோட்டத்துல மணிக்கழுகு உட்கார்ந்து அது மனைவி புஷி கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு பக்கத்திலேயே ஜக்குவும் காக்கியும் உட்கார்ந்திருந்தாங்க. ஜக்குவும் காக்கியும் மணிக்கழுகோட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அங்க சின்னுவும் பாரியும் வந்தாங்க. வாங்க சின்னு, பாரி, சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கழுகு வயலை காட்டுச்சு. உடனே சின்னுவும் பாரியும் போய் வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் வர்றதுக்குள்ள சின்னுவும் பாரியும் எல்லா வேலையும் முடிச்சாங்க. இத பார்த்த மணிக்கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது புஷி கிட்ட சொல்லுச்சு. புஷி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன். நீ நம்ம சின்னுவையும் பாரியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொஞ்சம் தானியத்தையும் கொடுத்து அனுப்பு.
அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. புஷி சின்னுவையும் பாரியையும் வீட்டிற்கு கூட்டிட்டு வந்தா. அப்புறம் அவ வீட்டுக்குள்ள போய் அவளுடைய அலமாரிய திறந்து ஒரு பெட்டி எடுத்தா. அந்த பெட்டில நிறைய பணமும் நகையும் இருந்துச்சு. புஷி வெளியே வந்து சின்னுவுக்கும் பாரிக்கும் பணத்தை கொடுத்தா. சின்னுவும் பாரியும் அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மறுநாள் காலையில புஷி போய் அலமாரிய திறந்து பார்த்தா. ஆனா அங்க பெட்டி இல்ல. அவ அலமாரி முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் பெட்டி கிடைக்காததுனால அவ பயந்து போனா. அப்புறம் மணிக்கழுகு கிட்ட போய் சொன்னா. என்னங்க, பணப்பெட்டியை காணோம். என்ன சொல்ற புஷி? உள்ளதான் இருக்கும், நல்லா செக் பண்ணி பாரு. இல்லைங்க, நான் அலமாரி முழுக்க தேடிட்டேன், பெட்டியை காணோம். இப்படி சொன்ன உடனே மணிக்கழுகு அதிர்ச்சியாச்சு. புஷி, நம்மளோட இத்தனை வருஷ சேமிப்பும் அந்த பெட்டியில தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கழுகு வந்து வீடு முழுக்க தேடி பார்த்துச்சு. ஆனா பெட்டி கிடைக்கல. உடனே மணிக்கழுகு புஷி கிட்ட கேட்டுச்சு. நேத்து யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, என்ன நடந்தது, எல்லாத்தையும் யோசிச்சு பாரு புஷி. மணிக்கழுகு இப்படி சொன்னதும் புஷி யோசிச்சா. ஆமாங்க, நேற்று சின்னுவும் பாரியும் வரும்போது அவங்களுக்கு இந்த பெட்டியிலேருந்து தான் பணத்தை எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் பணப்பெட்டி காணாமல் போயிருக்கு. புஷி இப்படி சொன்னதும் மணிக்கழுகுக்கு சின்னு மேலையும் பாரி மேலையும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. உடனே மணிக்கழுகு அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஜக்குவையும் காக்கியையும் கூட்டிக்கிட்டு பாரி வீட்டுக்கு போச்சு. மணிக்கழுக பார்த்த பாரி சொல்லுச்சு. வாங்க மணி அண்ணே, இன்னைக்கும் ஏதாவது வேலை இருக்கா? பாரி இப்படி கேட்டதும் மணிக்கழுகு கோவமா சொல்லுச்சு. ஏன், திருடினது எதுவும் பத்தாதா? இன்னும் ஏதாவது திருடணுமா? மணிக்கழுகு இப்படி சொன்னதும் பாரி அதிர்ச்சியா நின்னுச்சு. என்ன சொல்றீங்க மணி அண்ணா? திருடனா? நானா? ஆமா, நேத்து நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்னோட பணப்பெட்டி காணாம போயிருச்சு. அதுல விலை மதிக்க முடியாத நகைகளும் இருந்துச்சு. அந்த பெட்டியை நீயும் சின்னவும் தான் எடுத்திருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். மணிக்கழுகோட இந்த பேச்சை கேட்டு பாரிக்கு அழுக வந்துச்சு. அப்போ ஜக்குவும் காக்கியும் போய் சின்னுவை கூட்டிட்டு வந்தாங்க. சின்னு அங்க வந்த உடனே பாரி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க திருடனுங்கள்லாம் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிட்றவங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. ஆனா சின்னுவோட பேச்சு எதையும் கேட்காத மணிக்கழுகு ஜக்கு கிட்டையும் காக்கி கிட்டையும் அவங்க வீட்டை சோதனை பண்ண சொல்லுச்சு. நாங்கள் போய் வீட்டை செக் பண்ணிட்டு வர்றோம். இந்த வீட்டில் மரப்பெட்டி எதுவும் இல்லை. அதை வேற எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இங்கே வந்து நடிக்கிறாங்க. இதை கேட்ட மணிக்கழுகு அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நீங்க திருடின பெட்டியை நாளைக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இல்ல இந்த மணிக்கழுக நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. அப்ப சின்னுவும் பாரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னாங்க. அப்ப சின்னு சொன்னா. டேய் பாரி, நான் அந்த பெட்டியை பார்க்கவே இல்லடா. அப்ப நான் மட்டும் அந்த பெட்டி கூட நின்று செல்ஃபியா எடுத்தேன். நானும் உன் கூட தானே நின்னேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத கபுவும் சிட்டுவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாரி மனைவி கபு சொன்னா. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் எல்லாம் பணப்பெட்டின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜக்குவுக்கும் காக்கிக்கும் மட்டும் எப்படி அது மரப்பெட்டின்னு தெரிஞ்சது? அப்போ அந்த பெட்டிக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இதை கேட்டதுமே சின்னுவுக்கும் பாரிக்கும் திருடங்க யாருன்னு புரிஞ்சுது. 2 பேரும் ஜக்குவுக்கும் காக்கிக்கும் தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜக்குவும் காக்கியும் ஒரு மரத்துக்கடியில ஒழிச்சு வச்சிருந்தத பெட்டியை வெளியே எடுத்து பார்த்தாங்க. டே ஜக்கு, வாடா, நாம இதை சரி பாதியாக பிரிச்சுக்குவோம். டே இப்போ வேணாண்டா, முதல்ல சின்னுவையும் பாரியையும் திருடனுங்கன்னு எல்லாரையும் நம்ப வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம சரி பாதியாக பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெட்டிய அதே இடத்துல புதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஜக்குவும் காக்கியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத சின்னுவும் பாரியும் பார்த்தாங்க. மறுநாள் மணிக்கழுகு வீட்டுக்கு சின்னுவும் பாரியும் போனாங்க. அங்க மணிக்கழுகு அதனுடைய நண்பனான ஜக்கு கிட்டையும் காக்கி கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள பார்த்த மணிக்கழுகு இப்படி சொல்லுச்சு. என்ன சின்னு பாரி, பெட்டியை கொண்டு வந்துட்டீங்களா? உடனே பாரி சொன்னா. இல்லைண்ணா, அந்த பெட்டியை நாங்கள் எடுக்கவே இல்லை. அப்போ ஜக்கு சொன்னா. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தானே அந்த பெட்டியை எடுத்தீங்க. இல்லை ஜக்கு, நாங்கள் அந்த பெட்டியை எடுக்கலை. நீங்கள் தான் அந்த பெட்டியை எடுத்தீங்க. நேற்று ராத்திரி நீங்கள் ஒரு மரப்பெட்டியை கொண்டுட்டு போகிறத நாங்கள் பார்த்தோம். ஜக்குவும் காக்கியும் இப்படி சொன்ன உடனே சின்னு சொன்னா. மணி அண்ணா, பெட்டி திருடு போனது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் திருடலை. அதை திருடினது யாருன்னு எங்களுக்கு தெரியும். உடனே மணிக்கழுகு சொல்லுச்சு. அப்படியா? யாரு திருடினாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்ப சின்னு சொன்னா.
அந்த பெட்டியை திருடினதே இந்த ஜக்குவும் காக்கியும் தான். இதை கேட்டதும் மணிக்கழுகு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சின்னம், என்ன சொல்ற நீ? என்னோட நண்பர்களை பார்த்தா திருடங்கன்னு சொல்ற? ஆமா மணி அண்ணா, நேத்து நீங்க பெட்டியை பத்தி பேசும்போது அது மரப்பெட்டின்னு ஜக்குக்கு மட்டும் எப்படி தெரியும்? நாங்க அவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்டு அவங்க பின்னாடியே போய் பார்த்தோம். அப்பதான் அவங்க ஊருக்கு எல்லையில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே பெட்டியை ஒளிச்சு வச்சிருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். இப்ப நீங்க எங்க கூட வந்தா அந்த பெட்டி இருக்கிற இடத்தையும் காட்டுவோம். சின்னு இப்படி சொன்ன உடனேயே மணிக்கழுகும் புஷியும் வர சம்மதிச்சாங்க. எல்லாரும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. சின்னுவும் பாரியும் அந்த இடத்த தோண்டுனாங்க. இத பார்த்து ஜக்குவும் காக்கியும் இப்படி சொன்னாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறத நம்பாத மணி. உனக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்மோட நட்போட ஆழம் அவ்வளவுதானா? இப்படி ஜக்குவும் காக்கியும் கத்துறத பாரி கண்டுக்கவே இல்ல. ஒரு வழியா சின்னுவும் பாரியும் அந்த பெட்டியே எடுத்தாங்க. அத பார்த்த மணிக்கழுகுக்கும் அது மனைவி புஷிக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே மணிக்கழுகு சொல்லுச்சு, என்ன ஜக்கு, காக்கி, நீங்கள் திருடிட்டு பழிய அவங்க மேலே போடுறீங்களா? உங்களையெல்லாம் நண்பர்கள்னு சொல்லவே எனக்கு அவமானமாக இருக்கு. இனிமே எப்பயும் என் முகத்திலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குவையும் காக்கியையும் அங்கிருந்து விரட்டி விட்டுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட அவசர புத்தியால ஏற்பட்ட தப்புக்கு சின்னு கிட்டையும் பாரிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. அப்புறம் மணிக்கழுகும் புஷியும் அவங்களுக்கு அன்பளிப்பா நிறைய பணமும் நகையும் கொடுத்தாங்க. சின்னுவும் பாரியும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க.